இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த புதிய வருடத்திலும் நம்மை பிரவேசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் தந்தபடியினால் அவருக்கு நன்றி சொல்வோம். இந்த புது வருட வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தர் வைக்கிறதான வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நகோமி ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சௌக்கியத்தை தேடுகிற தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். ஒருவேளை கடந்த ஆண்டிலே பல காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக உங்களுடைய காரியங்களிலே, வாழ்க்கையிலே, தொழில் காரியங்களிலே, ஊழியத்தின் பாதையிலே சில சம்பவங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் இந்த வருஷத்தின் இந்த முதலாவது வெள்ளிக்கிழமை நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை கவனிங்கள். நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிற தேவன். அன்றைக்கு இந்த நகோமி ஒரு நாள் இதே ரூத்தை பார்த்து சொல்லும் பொழுது, நீ என்னை பின்பற்றி வருவதிலே பிரயோஜனமில்லை, ஆகையினால் உன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லி தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து சொன்னாள். ஆனாலும் இந்த ரூத் இந்த நகோமியை, மாமியை பின்பற்றி வந்ததை சரித்திர சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. எந்த மாமி என்னை பின்பற்றி வருவதால் உனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னால் உனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்று சொன்னாலோ, அதே மாமியார், அதே நகோமி இன்றைக்கு சொல்லுகிறாள், நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஒரு மனுஷி தன்னுடைய மருமகளுக்கு சௌக்கியத்தை தேடக்கூடுமானால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு சௌக்கியத்தை தேடுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையினால கடந்த வருஷத்தின் காரியங்களை நினைத்து நீங்கள் வேதனையோடு இருக்க வேண்டாம். இந்த வருஷத்தில் நீங்கள் நினைத்திராத ஒரு அற்புதமான நன்மையை, அற்புதமான ஒரு சௌக்கியத்தை, ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ரூத் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தாள் என்பதை குறித்து அந்த ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். அந்த 4 காரியங்களை மட்டும் நான் சுருக்கமாய் உங்கள் மத்தியில் நினைவுபடுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் அந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீர்களானால் நிச்சயமாய் அன்றைக்கு ரூத்தின் வாழ்க்கையில எவ்விதமாய் ஒரு சௌக்கியமான, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அவளுக்கு கிடைத்ததோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட கடந்த ஆண்டில் பெற்றிராத வித்தியாசமான விசேஷ விதமான ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நீங்கள் எதிர்பார்க்கிற தொழில் காரியங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் அந்த 3வது வசனத்தை முதலாவது கவனிங்கள். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்துக்கு போ என்று மாமியார் சொல்வதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சொல்லுகிறாள், அந்த மனுஷனும் புசித்து குடித்து தீர மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதானாலும் அதற்கு ஒரு ஆயத்தம் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆயத்தமாக காரியங்களை செய்வது நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமாக இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஆயத்தப்படு என்று சொல்லி முதலாவது அவள் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நாட்களின் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வந்திருக்கிற நீங்களும் கூட அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அதாவது உன்னை சுத்திகரித்துக்கொள். உன் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, உன்னுடைய அனுபவங்களை விட்டு உன்னை முதலாவது நீ சுத்திகரித்துக்கொள் என்று சொல்கிறார். அதோடு கூட எண்ணெய் பூசிக்கொள் என்று சொல்லி அந்த வார்த்தை வருவதை பார்க்கிறோம். பிரசங்கி 9:8 உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று சொல்லி அங்கே பிரசங்கிலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல எண்ணெய் தேய்த்து உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் என்று சொல்கிறார். உன் வஸ்திரத்தை உடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது உனக்கு தேவன் கொடுத்த அந்த தகுதியான வஸ்திரம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். என்ன வஸ்திரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ, ஆவிக்குரிய என்ன வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் அணிந்தவளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல,
போவாஸ் கண்களுக்கு எதிர்படாமல் இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஆயத்தங்களை எல்லாம் செய்துவிட்டு நீ மறைந்திரு, நீ அமர்ந்திரு என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராத்திரிக்கு தங்கியிரு என்று போவாஸ் சொல்வதை பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். போவாஸ் இந்த ரூத் இருவருக்கும் இடையே சம்பாஷணை நடக்கிறது. நீ யார், என் மகளை நீ யார், எப்படி இங்கே வந்தாய் என்று சொல்லி போவாஸ் கேட்பதையும், அதற்கு இவள் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறதையும் அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். இந்த பகுதியில் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாசித்த பின்பு நீர் சுதந்திரவாளி என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அதற்கு போவாஸ் சொல்லுகிறான், நான் சுதந்திரவாளி என்பது உண்மைதான், என்றாலும் என்னை விட நெருக்கமான இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறான். ஆகையினாலே நீ ராத்திரிக்கு இங்கே தங்கியிரு என்று சொல்லி சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே அந்த ராத்திரிக்கு தங்கியிரு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னுடைய காரியம், உன்னுடைய குடும்பத்தின் காரியம், நீ நகோமியோடு வந்த காரியம், இவை எல்லாவற்றையும் என்னிடத்திலே சொல்லிவிட்டாய் அல்லவா, இனி நீ மௌனமாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, நம்முடைய விருப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லுகிறோம். சொன்ன பிறகு சற்று நாம் அமர்ந்திருக்க வேண்டியது, மௌனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தபால் எழுதி போடுகிறோம் என்று வைங்கள். அந்த தபால் போட்ட பிறகு ஒருபோதும் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய், ஐயா நான் போட்ட தபாலை நீங்கள் அனுப்புனீங்களா, இல்லையா, ஏன் பதில் வரல என்று சொல்லி யாராவது கேட்பீங்களா? கேட்கணுங்கிற எண்ணம் வருமா? வரவே வராது. நமக்கு அப்படி ஒரு நிச்சயம், நான் போட்ட தபால் இத்தனாவது நாள் அங்கே சேர்ந்துருக்கும், இன்னும் பதில் வரலன்னு சொன்னால் யாருக்கு தபால் அனுப்பினமோ அவங்க பதில் அனுப்பலைன்னு சொல்லி அவங்க மேலே தான் கோவப்படுமோ ஒழிய போஸ்ட் ஆஃபீஸை நம்ம சந்தேகப்படுறதே இல்லை. யோசிங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை நம்ம விண்ணப்பிக்கிறோம், ஜெபத்திலே சொல்லுகிறோம், அதை அப்படியே விட்டுறோமான்னு யோசித்து பாருங்கள். திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே போவாஸ் சொல்லுகிறார், நீ ராத்திரிக்கு தங்கியிரு, உன்னுடைய காரியத்தெல்லாம் என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் அல்லவா, நீ மௌனமாக இரு என்று சொல்லி வேதம் சொல்வதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எலியேசர் ரெபெக்காளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியேசர் குடிப்பதற்கு தண்ணி கேட்கிறான். அவள் சொல்கிறாள், ஐயா குடிங்க, உங்கள் ஒட்டகத்துக்கு நான் கொடுப்பேன். அதே போல் ஒட்டகத்துக்கு அவள் முண்டு வார்த்து கொண்டிருக்கிறாள். இதை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்து கொண்டிருக்கிற அவன் கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்பட்டு மௌனமாயிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை தான் ஆண்டவர் இந்த நாளிலும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நீ அமர்ந்திரு, நீ மௌனமாயிரு. சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகினாலே தேவனுடைய பாதபடியிலே நாம் அமர்ந்திருக்க வேண்டியவளாக இருக்கிறோம். லேவியராகமம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆரோன் பேசாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன் பேசாதிருந்தான், அவன் ஊமை அல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்தை பார்த்து, ஆண்டவருடைய கிரியை நடப்பிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து அவன் பேசாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பினானால் சவுல் காது இயலாதவன் போல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ கேட்டால் வேலைக்காரன் உன்னை தூஷிப்பதையும் நீ கேள்விப்பட வேண்டியிருக்கும் என்று வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக காது இயலாதவனு போல இருந்தான். அதை தான் அந்த 2வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 3வது அதே 13வது வசனத்தில் பிந்தின பகுதியை பாருங்கள். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்று சொல்கிறான். ஏன் விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு? இந்த சம்பாஷணை எல்லாம் இரவு நேரத்தில் நடக்கிறது. அந்த இரவு நேரத்தில் நடக்கிற அந்த சம்பாஷணையின் மத்தியிலே இந்த போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், என்னை விட இன்னும் நெருக்கமான ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான் என்று சொன்னாரே, அந்த சுதந்திரவாளியை இந்த ராவோட ராவாக, இரவோடு இரவாக நான் போய் அவனை பார்க்க முடியாது. அவனை நான் பார்க்க வேண்டுமென்றால் நாளை காலை விடிந்த பிறகுதான் நான் அவனை பார்க்க முடியும்.
அதனாலே விடியற் மட்டும் நீ படுத்து கொண்டிரு என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதாவது நான் அவனை சந்தித்து அவனோடு பேசி அவன் என்ன சொல்லுகிறான், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறானா, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறானா என்று சொல்லி இவ்வளவு காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்கு எனக்கு சமயம் கொடு என்று கேட்கிறான். அருமையானவர்களே, மூன்றாவது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தருடைய கரத்திலே ஒரு காரியத்தை நாம் சொன்ன பிறகு அவர்கள் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆஃபீஸில் ஒரு அப்ளிகேஷன் போடுகிறோம், போட்டு உடனே நமக்கு பதில் வராது. அந்த அப்ளிகேஷன் அந்த ஆஃபீஸில் இருக்கிற பலருடைய கைகளுக்கு அது போக வேண்டும், பலர் அதை சந்திக்க வேண்டும், பலர் அதில் விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு பின்புதான் அதற்குரிய பதில் நமக்கு கிடைக்கும். அப்படியானால் அதற்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற சில நாட்கள், சில காலங்கள் நாம் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். நாம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். அதிலே நாம் அவசரப்பட்டு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது அவசரத்தினால காரியத்தை கெடுத்து விடவும் கூடாது. அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்று சொன்னால் கிரியை செய்வதற்கு இடம் கொடு என்று சொல்லி அர்த்தம். பிரசங்கி புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆகினால எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறபடினால் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியம் நேர்த்தியாய் செய்யப்படும். நம்முடைய ஆண்டவர் அதை நேர்த்தியாய் செய்கிறவர். அதனால் அந்தந்த காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிரியை செய்வதற்கு இடம் கொடு என்று சொல்லி. ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் தகப்பன் ஆபிரகாமும் மகன் ஈசாக்கும் பலி செலுத்துவதற்காக போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டியிலேயே என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டை அவர் பார்த்து கொள்வார். தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டை அவர் பார்த்து கொள்வார். அதே போல பலிபிட கட்டின பின்பு அவர் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டதை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோமே. அதே தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவையும் அவர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். கடைசியாக அந்த 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நகோமி சொல்லுகிறாள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என்று சொல்கிறார். அதாவது இந்த காரியத்தை எல்லாவற்றையும் போவாஸ்டே சொல்லிவிட்டாய், போவாஸ் அதை குறித்து செயல்பட ஆரம்பித்து விட்டான். ஆகினாலே இனி ஒரு முடிவை நீ எதிர்பார்த்து கொண்டிரு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொன்ன பின்பு, உங்கள் காரியங்களை நீங்கள் வைத்த பின்பு நன்மையை எதிர்பாருங்கள், நன்மையை எதிர்பாருங்கள், ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள். அந்த நகோமி சொல்லுகிறார், அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஒரு மனுஷனை குறித்து இவ்வளவு நிச்சயம் உண்டானால் பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் எப்படி இளைப்பார்வார்? நிச்சயமாய் இந்த ஆண்டிலே அற்புதமான நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வருகிற நாட்களிலே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல நீங்களும் கர்த்தரிடத்தில் கேட்ட அந்த காரியத்தை குறித்து தெளிவோடு எதிர்பார்ப்போடு இருங்கள். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? அந்த வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் பகுதியில் இந்த பிள்ளைகள் யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள், என்ன ஏமாற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள், எந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நீர் வாக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கிற தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் சௌக்கியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அந்த சௌக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரூத்தை போல இந்த 4 காரியங்களிலே ஆயத்தத்தோடு தன்னை ஆயத்தப்படுத்தி மறைந்திருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. தன் காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலே சொல்லிவிட்டு மௌனமாக இருக்க கிருபை கொடுப்பீராக. நீர் செயல்படும் வரை, கிரியை செய்யும் வரைக்கு அமர்ந்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நன்மையை எதிர்பார்த்து உம்மை நோக்கி கொண்டிருக்க கிருபை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன்
9431133292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.